to my channel. Hi guys, welcome back to my channel Learn Money 101. This is Magesh. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா stock market investment for beginners. So இதுல நம்ம லாஸ்ட் வீடியோல mistakes to avoid அதுல ஒரு 5 points பார்த்திருந்தோம். So இந்த வீடியோலயும் அதோட ஒரு கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். So இன்னும் ஒரு few other points நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அஸ் அ பிகினராக நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சில சிம்பிள் மிஸ்டேக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த சேனலில் ஆரம்பிக்கும் போது என்னோடய அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5000 ஃபேமிலிஸுக்கு இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு நாலேஜை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். நீங்களும் என்னோட இந்த ஒரு மோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஏன்னா அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இதை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு நான் ஒரு 100 லைக்ஸாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன் அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அஸ் அ பிகினராக நான் பண்ண இன்னுமே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங். அதாவது நம்ம நியூஸுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் தெர் இஸ் அ சேயிங், வாட் யூ நோ இஸ் நோன் டு எவ்ரி ஒன். பிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபண்ட் ஹவுசஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எப்படியாவது ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். பட் அஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டராக நம்மளுக்கு கடைசியாக தான் தெரிய வரும். அந்த நியூஸ் வந்து வெளியில் ஆத்தென்டிகேட்டாக வெளியில் வரும்போது தான் நம்மளுக்கு அந்த நியூஸே தெரிய வரும். செபிக்கே தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த அஃபென்ஸ் கண்டினியூஸாக இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்குது. நியூஸ் ஆக்சுவலாக வெளியில் வரும்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு 3 to 4% இமீடியட்டாக ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களோட பொசிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவாங்க. பட் நம்ம அந்த டைமில் தான் போய் மாட்டிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கில் ஃபாலோயிங் டேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது, எந்த ஒரு ப்ரைஸ் அப்ரிஷியேஷனுமே இருக்காது. ஃபார் த நெக்ஸ்ட் 1 month 1.5 monthக்கு அது அப்படியே ஃப்ளாட்டாகவே இருக்கும். நம்மளோட பேஷன்ஸை ரொம்பவே டெஸ்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் பேஸ்டு பையிங் அப்படின்றது ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் டிப்ஸ் ஃப்ரம் அன்னோன் சோர்சஸ். அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, அதோட ப்ராஃபிட் எங்கேருந்து வருது, அதோட இபிஎஸ் என்ன, பிஇ ரேஷியோ என்ன, இது மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் ரீசெண்டாக தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரோக்கர்ஸோட டேட்டா மூலிமா நிறையா ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் வந்து மொபைல் நம்பருக்கு நிறையவே பையிங் டிப்ஸை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பையிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெம்ப்டிங்காக இருக்கும். லாஸ்ட் 1 வீக்காவோ 10 டேஸாவோ கண்டினியூஸாக அப்பர் சர்க்கியூட்லேயே போயிட்டே இருக்கும் அவங்க சஜஸ்ட் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக். ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓகே இது ஒரு நல்ல ட்ரெண்டில் தான் இருக்குது, இது வந்து ஒரு நல்ல டிப்ஸ் தான் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் அந்த ஸ்டாக்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஒரு மூவி ஹாலிவுட்டில் இருக்குது, த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி. நம்ம டைட்டானிக் ஜாக் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தில் எப்படி ஏஜென்ட்ஸும் புரோக்கர்ஸும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை சீட் பண்ணி அவங்க பணம் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த படம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்னோன் சோர்ஸஸ்லேருந்து வர டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு டிப்ஸ் கிடச்சிது அப்படின்னாலும் அதை டீட்டெயில்டாக ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர நிறைய பேர்த்துக்கு இருக்க ஒரு மிஸ்கன்செப்ஷன், அதாவது ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்மளால் நிறையவே பண்ண முடியும். அதாவது ஒரு 2 years 3 yearsல நம்ம ஒரு 1 lakh போட்டோன்னா ஒரு 5-10 lakhs நம்மளால் எடுத்துட முடியும். அதாவது ஒரு தவறான எதிர்பார்ப்போடு வருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிள் ரிட்டர்னை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். பட் அதுக்கு பதிலாக அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஒரு 2 yearsல இல்லை வித்தின் 1 yearல என்னோட அமௌண்ட் வந்து டபுள் ஆகணும் இல்லை ட்ரிபிள் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை எந்த ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் உங்களோட மணியை டபுள் ஆகிறதுக்கோ ட்ரிபிள் ஆகிறதுக்கு பதிலாக உங்களோட கேபிட்டல்
50 to 60%, ஈவன் 80% கூட டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ரீசனபிளான ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்போவுமே ஒரு சேஃபான ரீசனபிள் ரிட்டர்னை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேசிங் தி மொமெண்டம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனில் இருக்குது, ஒரு பியர் மார்க்கெட்டில் இருக்குது, ஒரு 20%க்கு கீழே டவுன் ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அஸ் அ பிகினரை பார்த்தீங்கன்னா நம்மளும் பயத்தில் அதை விற்றுட்டு வந்துடுவோம். இல்லை வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, பயங்கரமான புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்மளும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மொமெண்டமை சேஸ் பண்ணுவோம். அதாவது நம்மளும் நம்மளோட பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். மிஸ்டர் வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, greedy when others are fearful, be fearful when others are greedy. ஒரு மார்க்கெட் நல்லாவே கரெக்ஷனில் இருக்குது, நிறைய பேர் பயத்தில் விற்றுட்டு வராங்க ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அப்படின்னா அதுதான் பெஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட கேபிட்டலை டிப்ளாய் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இல்லை நிறைய பேர் வந்து ஆசையில் ஸ்டாக் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஆசையில் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் த பெஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட பொசிஷன்ஸை குறைச்சிட்டே வரத்துக்கு, அதாவது உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்டே வரத்துக்கு அதுதான் பெஸ்ட்டு டைம். இதுதான் நம்ம வாரன் பஃபெட் சஜஸ்ட் பண்ணுறாரு. நிறைய டைமில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம கொரோனா டைமில் மார்ச் 2020 நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ஃபால் கொடுத்தது. மோர் தென் 30% கரெக்ஷனை நம்ம நிஃப்டி நம்மளுக்கு கொடுத்தது. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த கரெக்ஷன் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணினீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் 2021 இல்லை வந்து ஜூன் 2021 ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டை உங்களால் பார்த்துருக்க முடியும். ஏன்னா நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ ஈவன் நிஃப்டி ரேலி ஆனால் கூட அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ரெட்லேயே இருக்கும், அதாவது லாஸ்ட்லேயே காமிச்சிட்ருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்டாக்கை ஒரு ஹை வேல்யூவேஷனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.